ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த இந்த படத்தில் விஜய் தனது கடைசி திரைப்படமாக கலந்துக்கிட்டாரு. படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்தது. இதில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே, பிரியாமணி, பிரகாஷ்ராஜ், நரேன், கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. விழாவில் சினிமாவில் பிரபலமான இயக்குநர்கள், நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அரசு உத்தரவுப்படி எந்த அரசியலும் பேசக்கூடாத நிலையில் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அட்லி தனது தளபதி விஜய் பற்றி பேசியது பெரும் கவனத்தை பெற்றது. நான் உதவி இயக்குனராக இருந்தபோது விஜய் என்னிடம், நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள், ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அப்பொழுது நான் 50 படங்களுக்கு மேலே முடிச்சிருந்தேன். எந்த பெரிய நடிகரும் இப்படி கேட்க மாட்டாங்க. என் எல்லா வெற்றிகளுக்கும் விஜய் தான் காரணம். விஜயின் எதிர்காலத்துக்காக நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். மேலும் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் உள்ளிட்ட பிரபலங்களும் விழாவில் பேசினாங்க. லோகேஷ், ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துக்கள், அடுத்த படம் எப்போது அப்படின்னு கேட்கலாம். விஜய் பதிலாக பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பகிர்ந்தார் நெல்சன். அர்ஜென்டினா அணியின் இறுதி உலகக்கோப்பை போட்டி போல் இந்த மைதானம் காட்சியளித்தது. விஜயை வைத்து இன்னொரு படம் இயக்க விரும்புகிறேன், ஆனால் பீஸ்ட் படத்திற்கான கலவையான விமர்சனங்கள் எனக்கு பாடமாக இருந்ததுன்னு சொன்னார். அந்த விழாவில் விஜய் தனது சமீப காலத்து நட்பையும் மேடையில் தோற்றும் அன்பையும் ரசிகர்களுடன் பகிர்ந்தார். நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் அதே போல் மனதுக்கு பிடித்த ஒரு அனுபவமாகவுமே இருந்தது அப்படி தான் சொல்லணும். இப்போது விஜய் அவர்களை பற்றி பிரபலங்கள் அந்த மேடையில் பேசியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னதான் இவர் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னாலும் ரசிகர்கள் இன்னும் அவர் தொடர்ந்து நடிக்க மாட்டாரா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க. ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்பை இவர் தலைவனாக பூர்த்தி செய்ய போகிறாரா, இல்லை நடிகனாக தொடர போகிறாரா அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.